ஈரோடு அருகே விவசாயி ஒருவர் தனது தோட்டத்திலேயே விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு தாமரைப்பாளையத்தை சேர்ந்த விவசாயி முத்துசாமி வங்கியில் கடன் பெற்று தனது நிலத்தில் மஞ்சள் பயிரிட்டிருந்தார். இந்நிலையில் பவானிசாகர் அணை நீரின் அளவு குறைந்ததால் காளிங்கராயன் வாய்க்காலில் தண்ணீர் திறப்பை மாவட்ட நிர்வாகம் நிறுத்தியது. இதனால் மஞ்சள் பயிர்கள் கருகியதை தொடர்ந்து மனமுடைந்த முத்துசாமி தனது தோட்டத்தில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே உறுதியளித்தபடி காளிங்கராயன் பாசன வாய்க்காலில் இருந்து 135 நாட்களுக்கு தண்ணீர் திறக்காமல் 28 நாட்களிலேயே தண்ணீரை நிறுத்தியதே விவசாயிகள் தற்கொலைக்கு காரணம் என குற்றம் சாட்டிய சக விவசாயிகள் முத்துசாமியின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்ல விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் மற்றும் அதிகாரிகள் நடத்திய 5 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின் முத்துசாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு கொடுமுடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோல உடனடியாக தண்ணீர் திறக்க கோரி கருமாண்டம்பாளையம் என்ற இடத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் தெய்வசிகாமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று 12வது விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். வறட்சி காரணமாக இந்த விளைவு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த விவசாயிகள் சங்கத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. இங்கே அதிகாரிகளுடைய நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பது என்றும் அதற்கு பின்னால் போஸ்ட்மார்ட்டம் செய்வது என்றும் முடிவு செய்திருக்கிறோம். இந்த முடிவில் மாவட்ட நிர்வாகம் ஒத்துவரும், அரசு ஒத்துவரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒத்துவராத பட்சத்தில், விவசாயிகளின் கோரிக்கை ஏற்கப்படாத பட்சத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் கடுமையான ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டி வரும். போராட்டம் அறிவிப்பதனுடைய உண்மையான நோக்கம், இனி எந்த விவசாயியும் வறட்சி காரணமாக, கடன் காரணமாக இறக்கக்கூடாது என்பதற்காகவும், தற்கொலை சாவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம்.